இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீ தேர்தலில் இப்போ பாய்காட் பண்றேன்னு சொல்லிட்டு தேர்தலில் நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு ஒரு அறிக்கை விட தயாரா? அதிமுகவினர் யாரும் ஓட்டு போட போகக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு எடப்பாடி தயாரா? அதையும் மீறி போட்டான்னு வச்சுங்க. ஒவ்வொரு போட்டிலும் நம்ம ஏன் உட்காரும். நான் 24ஆம் தேதி அங்கே போக போறேன். அங்கே ஏஜென்ட் உட்காருவாங்கல்ல, யார் யார் ஏடிஎம்காரன் வரான்னு தெரியல. அப்ப இவரெல்லாம் என்ன அர்த்தம்? எடப்பாடியை அவன் புறக்கணிச்சுட்டான். அவர் தேர்தல் புறக்கணிச்சாரு. இவன் ஓட்ட போட்டா இவரை அவர் புறக்கணிச்சார். இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினர் ஓட்டு போட்டு புறக்கணிப்பார்கள் என்று மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அறிக்கை விட எடப்பாடி தயாரா என்றும் RS பாரதி கேள்வி எழுப்பினார். நீ தேர்தலில் இப்போ பாய்காட் பண்றேன்னு சொல்லிட்டு தேர்தலில் நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு ஒரு அறிக்கை விட தயாரா? அதிமுகவினர் யாரும் ஓட்டு போட போகக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு எடப்பாடி தயாரா? அதையும் மீறி போட்டான்னு வச்சுங்க. ஒவ்வொரு போட்டிலும் நம்ம ஏன் உட்காரும். நான் 24ஆம் தேதி அங்கே போக போறேன். அங்கே ஏஜென்ட் உட்காருவாங்கல்ல, யார் யார் ஏடிஎம்காரன் வரான்னு தெரியல. அப்ப இவரெல்லாம் என்ன அர்த்தம்? எடப்பாடியை அவன் புறக்கணிச்சுட்டான். அவர் தேர்தல் புறக்கணிச்சாரு. இவன் ஓட்ட போட்டா இவரை அவர் புறக்கணிச்சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.